வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்று நான் 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 படித்தேன், நான் வேலை செய்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செஞ்சேன், நான் உதவி செய்யாட்டிக்கு அவற்ற நிலைமை என்ன ஆயிட்டு இருக்கும், நான் பெரியவன், நான் சாமர்த்தியசாலி, நான் தான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் என்று மார்பு தட்டி கொள்ளும் என் உறவுகளே. நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன், நான் தான் எனது 2 கிட்னியை இயக்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் சாப்பிடுகிற உணவிலிருந்து ரத்தத்தில் பிரித்து கலக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் காலையில சூரியனை வரவேற்கிறேன், மாலையில அஸ்தனமாக செய்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? செடி கொடி மலர்களை வளர வைப்பதும், பூக்களை பூக்க வைப்பதும், காய்களை காய்க்க வைப்பதும், காய்களை கனிய வைப்பதும் நான் தான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இது அனைத்தையும் யார் செய்கிறாரோ அவருக்கே இது நான் என்று சொல்லும் அதிகாரமும் உரிமையும் உண்டு. தேவர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதென்றும், சகலதும் அவராலேயே உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதாகமத்தில் படிக்கிறோமே. நல்லா யோசிங்க, நம்மளுக்கு தாய் தந்தைய கொடுத்தது யார்? நம்முடைய உடலை, அதில் உள்ள உறுப்புகளை அனைத்தையும் படைத்தது யார்? நம்முடைய தோற்றம், திறமை, செல்வம் எல்லாத்தையும் தந்தது யார்? அனைத்தையுமே கடவுள் நமக்கு கருணையாக கொடுத்தது. அப்படி இருக்க இதுல நான் என்று சொல்லுவதற்கு அர்த்தமே இல்லை. இது எல்லாமே கடவுள் நமக்கு கருணையாய் கொடுத்தது. இதில் நாங்கள் பெருமைப்பட இதில் எதுவுமே இல்லை. அதனால கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.